ஒரு உண்மையை சொல்லட்டா, நிறைய பேர் படிச்சவங்க தோத்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க படிக்காதது இல்ல, அவங்க படிச்சதை ஃபாலோ பண்ணாதது தான். நாலேஜ் இருந்தா மட்டும் பத்தாது, அதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் மிஸ் அப்படின்னு எத்தனை பேர் போய் சொல்றீங்க? படிச்சா படிச்சதை படிச்சபடி நடக்கணும். திருவள்ளுவர் என்ன சொல்றார்? கற்க கசடர கற்பவை கற்றபின் என்னது நிற்க அதற்கு தக, இல்லையா? இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு. நீங்க படிக்காமலேயே சாட் ஜிபிடி மூலமா எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா எக்ஸாம் ஹாலுக்கு செல்போன் கொண்டு போக முடியுமா? முடியாதுல்ல. கிளாஸ்ல மிஸ் பாடம் நடத்தும் போதே அதை சிறப்பா கவனிச்சிடணும். அதை கவனிச்சு நடந்தா கவலையே இல்ல. பிசிக்ஸ்ல நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்றது? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction, இல்லையா? நீங்க மரியாதை கொடுத்தா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், நீங்க அன்பு நிறைய கொடுத்தா உங்களுக்கு அன்பு பல மடங்கா திருப்பி கிடைக்கும். இதைத்தான் பாரதி கற்றது ஒழுகு அப்படின்னு தன்னோட 13வது ஆத்திச்சூடியில சொல்றார். டாக்டர் MS சுவாமிநாதன் வேளாண்மை படிச்சுட்டு வேளாண்மை விஞ்ஞானியாக மாறி பசுமை புரட்சிக்கே காரணமானார். நீங்களும் கற்றது ஒழுகுன்றத பின்பற்றி நீங்க படிக்கிற துறையில சிறந்த செயல் பதவி அடையணுங்கிறது தான் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க என்னவாக ஆக போறீங்கன்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்கள் உமா பாரதி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வம்சாவளி. வணக்கம்.